இந்த அரசாங்கத்தை பார்த்தா எனக்கு அரசாங்கம் மாதிரி தெரியல. ஸ்டாலின் சார் புதுசா கிழிச்சது என்ன? 2500 ரூபாய் தரேன், என்ன தரல. சும்மா இருக்க முடியாது இவராலையும். அப்பா மாதிரியே எதுக்கு அறிக்கை விட்டீங்க? 1000 என்ன ஆயிட்டு? பெண்கள் கஷ்டப்படுகிறார்கள். இப்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு சொன்ன உடனே அந்த போட்டார். ஸ்டாலின் சாரால் என்னென்ன திட்டங்கள் வந்ததோ அந்த திட்டத்தை நீட்டிப்பு செய்திருக்கிறார், எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கிறார். நீ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் இல்ல, ஒன்லி எக்ஸ்டென்ஷன் ஆபீசர். முதல்ல நாகரிகமான அரசியலுக்கு பேர் போன பூமி இந்த பூமி. இந்த பூமி இப்ப இந்த பையன் கையை காலாட்டிட்டு ஓடுறார் 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 ஓடுறார். ஏன் ஓடுறார்? செந்தில் பாலாஜி ஓடுறார் ஓடுறார் ஓடுறார். எதுக்கு ஓடுறார்? நீ வழக்கு போட்டு அந்த நேர்மையா நடந்துகிட்டா நாங்க ஏன் பெயிலுக்கு போறோம்? அதுக்கு ஒரு முதலமைச்சருக்கு ஓடு 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 ஓடு. என்ன என்ன இல்லை. ஆட்சி பொறுப்பிலே நாம் இல்லை. ஒருவேளை ஆட்சி பொறுப்பிலே இருந்தால் கூட இவ்வளவு கும்பல் வருமா என்று எனக்கு தெரியாது. எந்த வசதியும் செய்து தராமல் ஆட்சியை இழந்ததற்கு பிறகு இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சியால் ஒரு 5000 பேரை 10,000 பேரை பேசுவது பெரிய பேச்சாளர் அல்ல, ராஜா போன்ற இடைநிலை பேச்சாளர்கள் பேசுவதை கேட்பதற்கு இவ்வளவு பெரிய திரள் வந்திருக்கிறது என்பதே இந்தியாவில் வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் அல்ல. இது ஒன்றும் கவர்ச்சிக்காக கூடுற கூட்டம் அல்ல. கை கால் ஆட்டெல்லாம் ராஜாவுக்கு தெரியாது. பஞ்சவசனம் பேசுறதுக்கு ராஜாவுக்கு தெரியாது. டூயட் பாடுறதுக்கு ராஜாவுக்கு தெரியாது. அநாகரிகமா பேசுறது கூட ராஜாவுக்கு தெரியாது. இதையெல்லாம் பேசிக்கொண்டவர்களுக்கு ஒரு கும்பல் வருது. அவர்களையும் அறிவுப்படுத்த பணி நமக்கு இருக்கிறது என்பதை நம்முடைய சந்திரசேகர் அவர்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கலைஞருடைய பிறந்த நாளில் அவரை வாழ்க என்று சொல்வதற்கு ஏதோ ஒரு தனி மனிதன் என்பதற்காக அல்ல. நமக்கும் பிறந்த நாள்லாம் வருது. ஒருவருடைய பிறந்த நாள் நமக்கு வந்தா ஒண்ணு குடும்பத்தோட முடிஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் பொது வாழ்க்கையில இருந்தா அந்த தெருவோட அந்த ஒன்றியத்தோட முடிஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் அரசியல் இருந்தாக்க மாவட்டத்தோட முடிஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் 2ஆம் கட்ட தலைவராக இருந்து தமிழ்நாடு முழுக்கவாவது ஒரு அரைப்பக்கம் விளம்பரமாவது நம்ம காசுலயோ அடுத்தவங்க காசுலயாச்சும் போடுவோம். ஆனால் ஒரு தமிழனின் ஒரு தலைவனின் பிறந்த நாள் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ கடல் கடந்து அத்தனை மாநிலங்களிலும் அத்தனை நாடுகளிலும் கொண்டாடப்படுவது என்பது சில தலைவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். அந்த சாத்தியத்தை வசப்படுத்தி இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர் கலைஞர். நான் இங்க வந்த பிறகு உங்களுடைய எண்ண ஓட்டத்தெல்லாம் பார்த்தேன். நீங்க சாதனைகளை சொல்லி கலைஞரை சொன்னோம்னா அது இன்னைக்கு தொடங்கி கம்பராமாயணம் மாதிரி நாளை வரைக்கும் போகும். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை, என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தாருன்னு. ஆனா இன்றைக்கு அரசியல் இப்ப சொன்னார், அந்த வைத்தியநாதன் சொன்ன வைத்தியலிங்கம் சொன்னார், தற்கூறினாரு. நான் தற்கூறி கூட சொல்ல விரும்பல, பெரிய வார்த்தை, அது நம்ம சொல்லல, வேணும்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அநாகரிகமான மனிதன் ஆட்சி கட்டில் இருக்கிறார், அதை அப்புறப்பட்ட கடமை நமக்கு இருக்கிறது. எவ்வளவு பெரிய நாகரிகமான மாநிலம் தெரியுமா இந்த மாநிலம்? எத்தனை நேர்த்தியான சுமூகமான அணுகுமுறையோடு காமராஜராக இருந்தாலும், பக்தவச்சலமாக இருந்தாலும், பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும், பெரியாராக இருந்தாலும், ராஜாஜியாக இருந்தாலும், கலைஞராக இருந்தாலும், மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான இன்றைய தலைவராக இருந்தாலும் நாகரிகத்தினுடைய உச்சியை எதிரும் புதிருமாக இருந்த காலத்திலேயே தொட்டவர்கள். அந்த நாகரிகம் தான் தமிழ்நாட்டுடைய அடையாளம். சாதனைகளை சொல்லலாம், என்ன இந்த புதுசா அந்த ஜென்செட்டுக்கு தெரிய மாட்டேங்குது, நாம எங்க இருந்து வந்தோன்னே தெரிய மாட்டேங்குது. இப்ப இவ்வளவு வெளிச்சம் இருக்குது, இந்த வெளிச்சம் இவ்வளவு மின்சாரம் கலைஞர் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு சாத்தியமா? சாத்தியமா? நான் உங்களுக்கு சொல்றேன், 1969 மின்சாரத்துறை அமைச்சர் பண்டுட்டி ராமச்சந்திரன். அவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் கேள்வி கேட்கிறார். சென்னைக்கு வந்துருச்சு மின்சாரம், திருச்சிக்கு வந்துருச்சு, தஞ்சாவூருக்கு வந்துருச்சு, திருநெல்வேலிக்கு வந்துருச்சு, கோயம்புத்தூருக்கு வந்துருச்சு, சேலத்துக்கு வந்துருச்சு, ஆனால் இன்னமும் தாலுகாவுக்கோ கிராமத்துக்கோ இன்னும் வரவில்லை. கேட்டது 69 70. எல்லா கிராமத்திற்கும் ஏறத்தாழ 12,000 கிராமங்கள் இருக்கிறது, ஊராட்சிகள் இருக்கிறது. இந்த 12,000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின்சாரத்தை கொண்டு போகிற திட்டம் ஏதாவது இருக்கிறதா இந்த அரசாங்கத்திடம் இருந்து கேட்டவர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர். கலைஞர் முதலமைச்சர். பண்டுட்டி ராமச்சந்திரன் சிரித்துக் கொண்டே சொன்னார், அது எப்படி சாத்தியம்? எத்தனை கிராமங்கள் இருக்கிறது, எத்தனை கம்பங்கள் நட வேண்டும், எவ்வளவு கம்பி வேண்டும், எத்தனை மேன் பவர் ஆட்கள் வேணும்,
இவற்றையெல்லாம் செய்ய முடிக்க இப்போது இயலுமா என்றால் அப்படின்னு சொன்னார். கலைஞர் ஒலிவாங்கியை தட்டிவிட்டு முதலமைச்சர் எழுந்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மின்சாரத்துறை அமைச்சர் அது சாத்தியம் இல்லை என்பதை போல இங்கே ஒரு தனித்த குரலில் பேசினார். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. என்னுடைய ஆட்சி 5 ஆண்டு காலம் நிறைவு செய்வதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் எல்லா கிராமத்திற்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சூளுரைத்து மின்சாரத்தை கொண்டு போனவர். முரசொலிக்கு தெரியும். இப்போ 2022 மோடி நாடாளுமன்றத்தில் 56 இன்ச்சு, சீனாவுக்கு பயப்பட மாட்டேன், பாகிஸ்தானுக்கு சொல்றார். எங்கள் ஆட்சியினுடைய சாதனை என்ன தெரியுமா? காங்கிரஸ்காரர்கள் 75 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டார்கள். நான் ஆட்சி பொறுப்பை ஏற்கிற போது 85,000 கிராமங்களுக்கு கரண்ட் இல்ல. எப்போ? 2022. அதை கொடுத்தது இந்த மோடி தான் அப்படின்னு சொல்றாரு. நான் எந்திரிச்சு சொன்னேன், இது உனக்கு ஒரு பெருமையா? மோடி அவர்களே, உங்களுக்கு ஒரு பெருமையா? 1970-71 தமிழ்நாடு இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தவர்கள் நாங்கள். உன் தகராறு காங்கிரஸ் வச்சுக்க, எங்கள்கிட்ட வச்சுக்காத. ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் நாடாளுமன்றம். இதெல்லாம் நீங்க சொல்லி தெரிய வேண்டியதில்லை. வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா போதும். பசங்களுக்கு போய் சேரல. பட்டுப்பட்ட கல்யாணம் சுந்தர் 59 இறந்து போயிட்டார். சிவப்பு சிந்தனைக்குள்ள ஒரு கவிஞர். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னு இப்ப இருந்தா ஒரு பாடிப்பார் சட்டசபைக்குள்ள. 59 செத்து போயிட்டார். கலைஞர் முதலமைச்சர். இன்றைக்கு நம்ம பள்ளிவாணி ஒத்துக்குவாரு. இன்னைக்கு மேற்கு வங்காளத்துல சைக்கிள் இருக்காதுல்ல, இன்னைக்கு மேற்கு வங்காளத்துல கை மனுஷன் வச்சிருக்கிற ரிக்ஷா மேற்கு வங்காளத்துல ஒரு மூலையில் இருக்கு. கல்கட்டாவிலே இருக்கு. சைக்கிள் ரிக்ஷாவும் இருக்கு, மனுஷன் வச்சு இருப்பான். 54-55 பட்டுக்கோட்டை கல்யாண சூழல் ஒரு கவிதை எழுதினார். பாட்டு: நாடி தளர்ந்தவங்க, பாடி கணத்தவங்க, நல்லவங்க கெட்டவங்க, நம்ப முடியாதவங்க, ஓடி கலைச்சவங்க, அத்தனை பேரையும் மாடா வச்சு இழுக்கிறோம் ரோட்டுல. எங்க வாழ்க்கை கிடக்கு, வேகமா இழுக்கிறோம் நாங்க, ஆனால் எங்கள் வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமா. அந்த பாடலை படித்து விட்டு மணலி கந்தசாமி கொண்டு போய் கலைஞர் கொடுத்தாராம். ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் இந்தியாவில் இனிமேல் மனிதனே வைத்து இழுக்கின்ற கை ரிக்ஷாவை ஒழித்துவிட்டு சைக்கிள் ரிக்ஷாவை இந்தியாவில் முதலாக உருவாக்கி தந்தவர் கலைஞர். இதெல்லாம் புது பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப நான் ஒரு விவசாய குடும்பத்தில் 8வது பையன். 30ஆம் தேதி ஆச்சுன்னா எங்க அப்பாவுக்கு விவசாயிக்கு ஒரு 15 ஏக்கர் 16 ஏக்கர் நல்ல 2 கிணறு. 30ஆம் தேதி ஆச்சுன்னா பீஸ் கட்டை பிடிக்கிறவங்க பயம் இருக்கும். ஏன்னா மாச சம்பளம் என்ன, எங்க அப்பா என்ன டெப்டி கலெக்டர் உத்தியோகமா தரா? ஒவ்வொரு மாசமும் 30ஆம் தேதிக்குள்ள பணம் கட்டணும். பாத்திருக்கீங்களா ஊர்ல? நல்ல கதிர் நிறைஞ்சிருக்கும். நிறைஞ்சிருக்கிற கதிர்ல பீஸ் கட்டை பிடிக்கிட்டு போடுவான். பக்கத்து வீட்டுக்காரன் கெஞ்சி அங்கிருந்து ஒரு கடன் வாங்கணும், தண்ணி இல்லைன்னா அண்டா வைக்கணும், குண்டா வைக்கணும். என்ன கேட்டாங்க? கொடுத்து சிவந்த கரம் எம்ஜிஆர் முதலமைச்சர். நாராயணசாமி நாயுடுன்னு ஒரு பெரிய விவசாய சங்க தலைவர் தமிழ்நாட்டில் இருந்தார். இன்னைக்கு நினைவிடலாம் கோயம்புத்தூர் கட்டிருந்தோம். ஒரு 10,000 பேர்த்த கூட்டிட்டு கோட்டையை நோக்கி ஒரு பெரிய பேரணி நடத்தினார் எம்ஜிஆர் முதலமைச்சர். என்ன கேட்டார்? உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சவில்லை. ஒரு யூனிட் கரண்ட் ஒரு பைசா குறைங்கினார். ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு 1 பைசா குறைங்க எம்ஜிஆர் கட்ட முடியல. அண்டா குண்டாவெல்லாம் வைக்கிறோம், நீங்க சும்மாலாம் தர வேணாம். ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு 1 பைசா குறைங்கினார். அன்றைக்கு கொடுத்து சிவந்த சரம் எம்ஜிஆர் தடியடி நடத்தினார், துப்பாக்கி சூடு நடத்தினார். இது வரலாறு. மீண்டும் கலைஞர் 89 ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார். அதே நாயுடு கூப்பிட்டு கேட்டார், என்ன கேட்டீங்கன்னா, ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு 1 பைசா குறைக்க சொன்னீங்க. எம்ஜிஆர் வேணா திரைக்க வச்சிருந்திருக்கலாம். நான் இசையும் வேளாண்மையும் ஒன்றாக வைத்து கிராமத்தில் இருந்து வந்தவன். எங்க அப்பா ஒரு விவசாயி. எனக்கு நாட்டு தெரியும், நடவு தெரியும், வரப்பு தெரியும், வாய்க்கால் தெரியும், சேறு தெரியும், உழவு தெரியும், எல்லாம் தெரியும். இப்போது நான் அறிவிக்கிறேன், இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு 1 பைசா கூட செலுத்த தேவையில்லை என்று முதலாக உத்தரவு போட்டது கலைஞர் தான். பெண்களுக்கு சொத்திலே சமூகம் எப்ப கொண்டு வந்தோம்? காங்கிரஸ் எப்ப கொண்டு வந்தாங்க? தமிழ்நாட்டில் கலைஞரால் கொண்டு வரப்பட்ட எந்த திட்டமும் ஒன்றிய அரசால் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் குறைந்தது 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்னாவே இந்திய அரசுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட புரட்சிகரமான திட்டங்களை தந்த ஒரே ஒரு தலைவன் டாக்டர் கலைஞர். இப்ப எனக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. குடி தண்ணீர் தமிழ்நாடு டாட் போர்டு, எல்லா ஊருக்கும் கரண்ட். நீ என்ன, நான் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் 99 போனேன்.
ராஜஸ்தான் போயிருந்தேன். 99ல கிராமத்துல நான் ரூரல் ஊரக வளர்ச்சித்துறை, அதனால நான் கிராமத்துக்குள்ள போய் பார்ப்பேன். அங்க ஒரு தடியை வச்சு அந்த தடியில் அங்க ஒரு பானை இங்க ஒரு பானை 4 கிலோமீட்டர் நடப்பான் தண்ணிக்கு. தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் தண்ணி கிடையாது. 4 கிலோமீட்டர் நடக்கணும். 4 கிலோமீட்டர் 99 நடப்பதை இந்த ராஜா இந்திய கலைஞரால் ஒன்றிய அரசில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக ஆக்கப்பட்ட ராசா நேரடியாக பார்த்தவன். ஆனால் அண்ணன் கோசிமன்னர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிற போது எல்லா ஊருக்கும் குடிநீருக்கு மேல்நிலை நீர்த்தேக்கத்தை கட்டி ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கி தந்த அந்த மனிதன் வாழ்ந்த மண் இந்த மண். அதற்கு காரணம் கலைஞர். இப்ப எனக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் சொல்லிட்டே போலாம். வேளாண்மை துறைக்கு முதல்ல பல்கலைக்கழகம், கால்நடைக்கு பல்கலைக்கழகம் எல்லாம் சொல்லலாம். ஆனா இப்ப எங்க வந்து நம்ம நிக்கிறோம்னா இதெல்லாம் சொல்லாததுனால. அண்ணா சொன்னார், நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதுக்கு பிறகு 3 காரியங்களை செய்திருக்கிறேன். நான் பேசுகிற இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பேர் வைக்கணும்னு தீர்மானம் கொண்டு வந்தோம். பக்தவச்சல முதலமைச்சர் அந்த தீர்மானத்தை தோற்கடித்தார்கள் காங்கிரஸ்காரர்கள். அப்ப அண்ணா சொன்னார், என் தீர்மானத்தை தோற்கடிச்சிட்டீங்க, ஆனால் என்றைக்காவது நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைப்போம். ஆனா இந்த சட்டசபை நிகழ்ச்சியை யாராவது படிக்கிற போது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்க கூடாதுங்கிறதுக்காக தீர்மானத்தை தோற்கடிச்சு ஓட்டு போட்ட சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்களா? அவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டால், அதோ போகிறானே அந்த சிறுவன், அவனுடைய தாத்தா தான் அந்த தப்பை பண்ணுவார்னு உங்களை திட்டுவாங்கயா அப்படின்னு சொன்னார் அண்ணா. சுயமரியாதை திருமண சட்டம், ஐயர் ஓதுற மந்திரமும் தெரியாது, நமக்கு என்னன்னு தெரியாது. பல மந்திரம் செல்வேந்திரன், திருச்சி செல்வேந்திரன் சொல்லுவார், பல மந்திரம் கருமாதி சொல்ற மந்திரத்தை கல்யாணத்துக்கு போட்டு இருப்பான், கல்யாணத்துக்கு சொல்ற மந்திரத்தை கருமாதி ஊத்திட்டு இருப்பான். இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, யாருக்கும் தெரியாது. ஆனால் சுயமரியாதை திருமண சட்டத்தை பெரியார் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பிய நேரத்தில் அதை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை படைத்தவர். அப்புறம் நீங்க சொல்ற 2 மொழி கொள்கை, இந்தியை நாங்கள் ஏற்க மாட்டோம், உலகத்தோடு எங்களை இணைத்துக் கொள்ள ஆங்கிலம், எங்கள் உணர்வுகளோடு இங்கே வாழ தமிழ், 3வது மொழி எங்களுக்கு தேவையில்லை என்று 2 மொழி கொள்கையை கொண்டு வந்தார் அண்ணா. அண்ணா சட்டமன்றத்தில் சொன்னார், நான் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன் என்று தெரியாது, எத்தனை ஆண்டுகள் நான் முதலமைச்சராக இருக்க போகிறேன் என்று தெரியாது, நோய் எனக்கு வாட்டுகிறது. ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிற வரை, சுயமரியாதை சட்டம் இருக்கிற வரை, 2 மொழி கொள்கை இருக்கிற வரை, யார் முதலமைச்சராக ஆண்டாலும் எத்தனை ஆண்டு காலமானாலும் அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆளுகிறான் என்று கூறும். இதுதான் அவருக்கு இருக்கிற தாற்பயம், லிகசி, அவருக்கு இருக்கிற வரலாறு. தமிழ்நாட்டில் எந்த ஒரு விவசாயியும் போய் மோட்டார் பட்டனை போய் பச்சை பொத்தான தட்டி தண்ணி வருதுன்னா, பணம் இல்லாம வருதுன்னா, எத்தனை ஆண்டு காலம் இலவச மின்சாரம் இருக்கிறதோ அதுவரை கலைஞர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். சொல்லிட்டே போலாம். இப்ப நம்ம தலைவர் ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுதா? இது இப்ப நான் என்ன கேக்குறேங்க, இது இந்த அரசாங்கத்தை பார்த்தா எனக்கு அரசாங்கம் மாதிரி தெரியல. ஸ்டாலின் சார், அந்த ஸ்டாலின் சார் ஓய்வு கொடுத்துட்டு, உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுது, நீங்க வந்து கையால விட்ட வேலையெல்லாம், காலால விட்ட வேலையெல்லாம் நான் கையால செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு ஆட்சியா? நீ என்ன புதுசா கிழிச்சு விட்ட? புதுசா கிழிச்சது என்ன? நான் சிரிப்பு சொல்ல, 2500 ரூபாய் தரேன், தரல, சும்மா இருக்க முடியாது ஊராலையும். அப்பா மாதிரியே எதுக்கு அறிக்கை கொடுத்தீங்க? 1000 என்ன ஆயிற்று? பெண்கள் கஷ்டப்படுகிறார்கள், இப்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு சொன்ன உடனே அந்த போட்டார். தாய்மானவர் திட்டம் 60 வயசு வரைக்கும் வீட்டுக்கு கொண்டு கொடுக்குறேன் நாங்க. அண்ணா நான் திட்டம் தானே, அதை 65 ஆக்கியிருக்க. ஸ்டாலின் சாரால் என்னென்ன திட்டங்கள் வந்ததோ அந்த திட்டத்தை நீட்டிப்பு செய்திருக்கிறார், எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கிறார். நீ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் இல்ல, ஒன்லி எக்ஸ்டென்ஷன் ஆபீசர், ஒன்னோட முடியாது. இதுக்கு என்ன பாடு? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? முதல்ல நாகரிகமான அரசியலுக்கு பேர் போன பூமி இந்த பூமி. இந்த பூமி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கலைஞராக இருந்தாலும், அண்ணாவாக இருந்தாலும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதராக இருந்தாலும் நம்ம உயரத்தை நம்ம அளக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. பெரம்பலூர்ல நீலகிரியில ராஜா யாருன்னு நான் சொல்லக்கூடாது. அங்க இருக்கிற அதிமுக காரணம், அங்க இருக்கிற வேற கட்சிக்காரனோ யாராவது போய் கேட்டு, சந்திரசேகர் எங்கேயாவது ஹோட்டல சாப்பிட்டு இருக்கும்போது பெரம்பலூர் ஒரு அதிமுக வணக்கம் வச்சு, எப்படிங்க அங்க ராஜா என்னன்னா அவன் நல்லா உன்னை பத்தி சொல்லணும். அதுதான் உங்களுக்கு இருக்கிற அளவுகோல். நான் தஞ்சாவூர் சொல்றேன்,
கம்யூனிஸ்ட்காரர்கள் போராடினார்கள். கலைஞர் முதலமைச்சர் என்ன கேட்டாங்க? பண்ணையார்கள் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 10 ஏக்கர் 20 ஏக்கர் வச்சிருக்கான். அங்க கூலி வேலை செய்யறவர்களுக்கு குடியிருப்பு இருக்கிறது. அந்த குடியிருப்பு அந்த முதலாளிகளுக்கு சொந்தம், பண்ணையார்களுக்கு சொந்தம். அந்த குடியிருப்பில் வேலை செய்யற ஒருவன் இறந்து விட்டால் அந்த பிள்ளைகளுக்கு வரணும். பல தலைமுறையா இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு பட்டா கிடையாது. யாராச்சும் இறந்து போயிட்டா வேலை செய்ய முடிக்கலன்னா குழந்தை பிள்ளைங்க தூக்கி வெளியே போட்டுருவான். குடியிருப்பு மனை சட்டம் அப்படின்னு கேட்டார். கேட்டார் யாரு தெரியுமா? மணலி கந்தசாமி. மணலி கந்தசாமி யாருங்கிறது ஒரு பெரிய கதை இருக்கு. சிவப்பு சிந்தாத்துக்கு பேர் போன மணலி கந்தசாமி கம்யூனிஸ்ட் கொள்கைக்காக தன் உயிரை விட்டவன். தன் வாழ்நாள்களை எல்லாம் மத்தி குச்சிகளாக கார்ல் மார்க்ஸையும் லெனினையும் எழுதி கொண்டு இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்க வேண்டும், அந்த புரட்சிக்கு இந்த சித்தாந்தம் தான் சரி என்று எண்ணி வாழ்ந்த கடைசி மனிதன் மணலி கந்தசாமி. அவருடைய தியாகத்துக்கு உச்சம் ஒண்ணு பல பேருக்கு தெரிஞ்சான்னு தெரியல, பல அண்ணனுக்கு இங்க மேலும் தெரிஞ்சிருக்கும். புரட்சிக்காக அரசுக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறையை ஈடுபடுறார். அவர் மீது வழக்கு. மணலி கந்தசாமி தலைமறைவாக இருக்கிறார். அரசுக்கு எதிராக புரட்சி செய்துவிட்டு போலீஸ் தேடுகிறது, தலைமறைவாக இருக்கிறார். இதெல்லாம் புரட்சியின் ஒரு அங்கம், பொது வாழ்க்கையில் ஒரு அங்கம். இப்ப இந்த பையன் கையை காலாட்டிட்டு ஓடுறார் 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 ஓடுறார். ஏன் ஓடுறார்? செந்தில் பாலாஜி ஓடுறார் ஓடுறார் ஓடுறார். எதுக்கு ஓடுறார்? நீ வழக்கு போட்டு இந்த நேர்மையா நடந்துகிட்டா நாங்க ஏன் பெயிலுக்கு போறோம்? ஒன்னு தெரிஞ்சுங்க, பெயில் வாங்குறது இட் இஸ் ஸ்டாட்யூட்டரி ரைட். பொய் கேஸ் போடுகிற போது சட்டப்படி பெயில் வாங்குறதுக்கு அது வரைக்கும் நான் தலைவராக இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற உரிமை. ஏன்னா நீ போடுறது பொய் கேஸ். நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் நல்லவர் அல்ல. பேய் அரசாண்டால் பிணந்திருந்தும் சாத்திரங்கள் தான் பாரு, அது மாதிரி ஒரு ஆட்சி. அப்போ ஒரு பொய் கேஸ் போடுறதுக்காக நாங்க போய் முன்ஜாமீன் கேட்கிறோம், உயர்நீதிமன்றம் கொடுக்குது. எதுக்காக கொடுக்குது? யார் வெட்கப்படணும்? நாங்களா ஓடுறோம். உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு தப்புன்னு பிரிமா பேசியா எடுத்த எடுப்பிலேயே திருப்தி அடைந்ததுக்கு பிறகுதான், மன நிறைவு அடைந்ததற்கு பிறகுதான் செந்தில் பாலாஜி பெயில் கொடுக்குது. ஓடுறேன்னா உனக்கு ஏதாவது ஒரு அளவு தெரியுமா? மணலி கந்தசாமி தெரியுமா? மணலி கந்தசாமி ஓடினார், தலைமையாக இருந்தார். அதுக்கான பாலாஜி மணலி கந்தசாமி ஒன்னாக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நான் அந்த இடத்துல சொல்ல. நான் சொல்றது ஒரு பொய் வழக்கு என்றால் அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு சில உரிமைகள் அரசியல் சட்டம் வழங்கி இருக்கு. அந்த அரசியல் சட்டத்தை கையாளுவதில் என்ன தவறு? நீ பொய்யா கேஸ் போடுற, புடிச்சா அசிங்கப்படுத்துவ, பெயில் கிடைச்சிருச்சு, அதுக்கு ஒரு முதலமைச்சருக்கு ஓடு 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 ஓடு. என்ன 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 காமராஜர் உட்கார்ந்து இடம், பக்தவச்சல உட்கார்ந்து, ராஜாஜி உட்கார்ந்து இடம், இவ்வளவு கேவலமாவா? அந்த மணலி கந்தசாமி சொன்னார் சட்டமன்றத்தில், பல ஆண்டுகளாக நாங்கள் போராடினோம், ரத்தம் சிந்தினோம். இந்த குடியிருப்பு மனை 1 சென்ட் 2 சென்ட் 3 சென்ட் 4 பிள்ளைங்களை வச்சுட்டு, பொம்பளை பிள்ளைங்க வச்சுட்டு அங்கேயே தூங்குறோம். வெறும் கூரை வீடு 2 சென்ட் 3 சென்ட். இவங்கிட்ட இருக்கிறது 100 ஏக்கர் 200 ஏக்கர். நாங்க ஒரு 10 குடும்பம் அங்கதான் கூலி வேலை செய்யறாங்க, அங்கதான் உழைக்கிறோம், கொடுக்கிற கூலியை வாங்கிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அந்த 2 சென்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு போராட்டம் நடத்திய நேரத்தில் எவ்வளவு பெரிய போராட்டம், ரத்தம் சிந்தினார்கள். அடி தடி வெட்டு குத்து போலீஸ். இதை மணலி கந்தசாமி சட்டமன்றத்தில் சொல்றார். கலைஞர் அவர்களே, பெரியாருடைய கொள்கையை ஏற்றிருக்கிறீர்கள். ரஷ்யாவுக்கு சென்று வந்ததுக்கு பெரிய பெரியார் சமதர்ம கொள்கையும் கம்யூனிஸ்டையும் சேர்த்துதான் பரப்பினார். கம்யூனிஸ்ட் புத்தகங்கள் எல்லாம் தமிழ் இங்க போட்டார். மேனிபெஸ்டோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் அறிக்கை 1848 மார்க்ஸ் ஏங்கல்ஸ் கொடுத்த அறிக்கை. அந்த அறிக்கையை தமிழில் இந்தியாவில் முதல் கொண்டு வந்தவர் பெரியார். அவருடைய சீடர் நீங்கள். எனவே இந்த குடியிருப்பு மனையை அவர்களுக்கு சொந்தமாக்குவதற்கு சட்டம் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். கலைஞர் அடுத்த மாதம் இந்த சட்டத்தை கொண்டு வந்து பல லட்சம் பேருக்கு தஞ்சை டெல்டா மாவட்டத்தில், அன்றைக்கு இருந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் அவர்களுக்கு பட்டா வழங்கிய பெருமை கலைஞருக்கு தான் சேரும். அப்ப அவர் சொன்னாரு, பல பேர் ரத்தம் சிந்தி பெற வேண்டிய ஒரு உரிமையை கலைஞர் என்கின்ற ஒரு மனிதனின் ஒரு துளி பேனா மையால் நாங்கள் பெற்றிருக்கிறோம். வாங்க கலைஞர் சொன்னது மணலி கந்தசாமி. அவன் எவ்வளவு பெரிய தியாகி, அவ்வளவு பெரிய தியாகி தலைவரை பாராட்டினார்.